பகவான் சாஸ்தாவுடைய வரலாறு அப்படிங்கிறது தமிழக பகுதிகளில் ஐயனார் அப்படிங்கிற பேரில் 8 விதமான அவதாரங்கள் அதில் விசேஷமாக சொல்லப்படுறது. 8வது அவதாரமாக அதுதான் சபரிமலையில் இருக்கக்கூடிய தர்மசாஸ்தாவுடைய வரலாறு. சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் மகனாக தோன்றிய அந்த பரம்பொருள் பூலோகத்தில் ஒரு குழந்தையாக மாறி பம்பை ஆற்றும் கரையில் வந்தார்னு சொல்லி புராணம் சொல்லும். அப்படி 12 வருஷ காலம் ஆன உடனே அந்த அவதார நோக்கத்தை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரம் வந்தது. குறிப்பால் வேணும், யாராலையும் சாதிக்க முடியாத ஒரு விஷயம். கடுமையான யுத்தம் நடந்து அந்த மகிழ்ச்சியை வதம் செய்து புலிப்பால் கேட்டவர்களுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி தேவேந்திரன் ஆண் புலியாகவும் மற்ற தேவர்களும் தேவ மங்கையர்களும் பெண் புலிகளாகவும் மாற பம்பா நதின்னு சொல்லக்கூடிய நதிக்கு மேல்புறமாக நீலபர்வதம்ங்கிற மலை இருக்கு. அந்த ராஜசேகர பாண்டியனும் அந்த நீலபர்வதத்துக்கு மேலே இந்த ஆலயத்தை அமைத்து இந்த 18 தத்துவங்களையும் எவன் கடந்து வருகிறானோ, எவன் அதை வென்று வருகிறானோ, தான் சபரிமலையுடைய சரித்திரம் சொல்றது. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும். பகவான் சாஸ்தாவுடைய வரலாறு அப்படிங்கிறது, அவருடைய புராண சரித்திரங்கிறது பல புராணங்கள்லையும் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த சாஸ்தாவுக்கு பலவிதமான வடிவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய தமிழக பகுதிகளில் ஐயனார் அப்படிங்கிற பேரில் காவல் தெய்வமாக, காக்கும் தெய்வமாக வழிபடக்கூடியவர் சாஸ்தா தான். ஒரு இடங்களில் ஒரு பகுதிகளில் பாரத பூமி பூராவும் சொல்லப்போனால் உலகம் பூராவும் சாஸ்தாவுடைய வழிபாடு அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதில் அந்தந்த தேச வழக்கத்தை ஒட்டி, கால வழக்கத்தை ஒட்டி அவருக்கு பெயர்களில் மாறுபாடு வருது. அப்போது சில இடங்களில் சாஸ்தா அப்படின்னும், சில இடங்களில் ஹரிஹரபுத்திரன் அப்படின்னும், சில இடங்களில் குருநாதன் அப்படின்னும், சில இடங்களில் ரேவதன் அப்படின்னும், இது மாதிரி பல பெயர்களில் அவர் வழங்கப்படுறார். ஆனால் அது மூலமூர்த்தியாக இருக்கக்கூடிய ஒருவரே தான். இப்போ முருகப்பெருமானை பழனியில் தண்டாயுதபாணின்னு சொல்கிறோம், திருச்செந்தூரில் செந்திலாண்டவன்னு சொல்கிறோம். இப்படி ஒரு இடத்துல அவருக்கு வேறு வேறு பேர் இருக்கிற மாதிரி பாரத பூமி எங்கும் சாஸ்தாவுக்கு வேறு வேறு பகுதிகளில் வேறு வேறு பேர் இருக்குது. அப்போ ஐயனார்னு சொல்கிறதும், சாஸ்தான்னு சொல்கிறதும், ஹரிஹரபுத்திரன்னு சொல்கிறதும் அந்த ஒரே மூர்த்தி தான். அவருக்கு பலவிதமான அவதார வடிவங்கள் இருக்குது. 8 விதமான அவதாரங்கள் அதில் விசேஷமாக சொல்லப்படுறது. இந்த அவதார சரித்திரங்கள் எல்லாம் வியாச மகரிஷியால் எழுதப்பட்ட பல புராணங்களில் ரொம்ப விஸ்தாரமாகவே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஜனங்களுக்கு அந்த வரலாறுகள்லாம் அவ்வளவு பிரபல்யமாக அறியப்படலை. அதில் 8வது அவதாரமாக மணிகண்டனாக தென் பாரதத்தில் பம்பைன்னு சொல்லக்கூடிய ஆற்றின் கரையில் பகவான் அவதாரம் பண்ணி தன்னுடைய லீலைகளை நடத்தி, பாண்டியேச வம்சத்திலகம் கேரளே கேலி விக்கிரகம்னு சொல்லும்படி அந்த லீலைகளை நடத்தி இருக்கக்கூடிய அந்த வரலாறு எல்லாருக்குமே ரொம்ப பிரபல்யமாக அறியப்படக்கூடிய ஒரு வரலாறாக இருக்குது. அதுதான் சபரிமலையில் இருக்கக்கூடிய தர்மசாஸ்தாவுடைய வரலாறு. அப்போ அந்த வரலாற்றின்படி துர்காதேவியால் வதம் செய்யப்பட்ட மகிஷாசுரன்னு சொல்லக்கூடிய அரக்கனுடைய சகோதரியாக இருக்கக்கூடிய மகிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரக்கி, அவளை வதம் செய்வதற்காக சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் மகனாக தோன்றிய அந்த பரம்பொருள் பூலோகத்தில் சாதாரண ஒரு மனிதனுக்கு 12 வருஷ காலம் சேவகம் செய்ய வேண்டும்ங்கிற அந்த வரம் அந்த மகிஷிங்கிற அரக்கி வாங்கியிருந்த காரணத்தினால அந்த வரத்தை பூர்த்தி பண்ணி அவளை வதம் செய்ய வேண்டும்ங்கிற காரணத்துக்காக ஹரிஹரபுத்திரனான தர்மசாஸ்தா பூலோகத்தில் ஒரு குழந்தையாக மாறி பம்பை ஆற்றும் கரையில் வந்தார்னு சொல்லி புராணம் சொல்கிறது. இது 18 புராணங்களில் பிரம்மாண்ட புராணம்னு சொல்லக்கூடிய பகுதியில் கடைசி பகுதியாக இருக்கக்கூடிய கேரள மகாத்மியம்னு சொல்கிற அந்த பகுதியில் பூதநாத உபாக்கியானம்னு ஒரு தனி தொகுதியாக கிட்டத்தட்ட 15 அத்தியாயங்களோடு இருக்கக்கூடிய ஒரு புராண சரித்திரமாக நைமிஷாரண்யத்தில் உள்ள முனிவர்களுக்கு சூத பௌராணிகர்னு சொல்லக்கூடிய மகரிஷி இந்த கதையை சொல்வதாக இது அமைந்திருக்கு. அதில் தான் பகவான் சாஸ்தாவுடைய மணிகண்ட அவதாரத்துடைய சரித்திரம் விசேஷமாக சொல்லப்படுறது. அப்படி அந்த மகிழ்ச்சியை வதம் செய்வதற்காக பாண்டிய வம்சத்தில் உதித்த ராஜசேகர பாண்டியன் சொல்லக்கூடிய சிவபக்தனை தேர்ந்தெடுத்து அவன் வனத்துக்கு வேட்டையாட வரக்கூடிய நேரத்தில் பம்பை ஆற்றும் கரையில் பகவான் குழந்தையாக பூலோகத்துக்கு வந்து இறங்கினார்னு சொல்லி புராணம். அப்படி வளர்ந்து அந்த மன்னன் இவரை காட்டில் கண்டெடுத்த குழந்தை அப்படிங்கிறதுனால தனக்கு குழந்தை இல்லாத குறையை தீர்ப்பதற்காக சிவபெருமான் அளித்த குழந்தையாக நினைத்து வளர்த்து வரார். ஆனால் பகவான் தன்னுடைய அவதார நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக மன்னனுக்கு தன்னை சேவகனாகத்தான் நினைத்துக்கிறார். அப்படி 12 வருஷ காலம் ஆன உடனே அந்த அவதார நோக்கத்தை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரம் வந்தது. அதை நிரூபிக்கும் விதமாக அந்த மன்னனுக்கு மற்றொரு குழந்தை பிறந்த காரணத்தினால தன்னுடைய சொந்த பிள்ளை இருக்கும்போது காட்டிலிருந்து கிடைத்த பிள்ளைக்கு இவ்வளவு பெயரும் புகழும் இருக்கேங்கிற எண்ணம் அந்த மன்னனுடைய மனைவியான ராணிக்கு ஏற்பட அதை மந்திரிகள் தூண்டிவிட அந்த குழந்தையை ஒழித்து விட்டால் நம்முடைய மகன் பதவியை அடைந்து விடுவான்கிற காரணத்துக்காக பொய்யாக தலைவலி வந்தது போல் நடித்து அந்த தலைவலியை சரி பண்ணுவதற்காக புலிப்பால் வேணும், யாராலையும் சாதிக்க முடியாத ஒரு விஷயம், அந்த புலிப்பாலை கொண்டு வரணும்னு சொல்லி கேட்டபோது கட்டாயம் யாரும் இதுக்கு முன்வர மாட்டார்கள்,
மணிகண்டன் முன் வருவான்கிற எதிர்பார்ப்பின்படி இந்த பொய்யான நாடகத்தை அரங்கேற்றினார்கள். அப்படி அரங்கேற்றும் போது இவர்கள் எதிர்பார்த்தபடியே மணிகண்டன் தன்னுடைய லீலையை நிகழ்த்துவதற்காக தானே முன் வந்து புலிப்பால் கொண்டு வர போறேன்னு சொல்லி வனத்துக்கு போறார். அப்படி வனத்துக்கு வந்து தேவர்களெல்லாம் அவரிடத்தில் வந்து முறையிட, எந்த நோக்கத்துக்காக அவதாரம் பண்ணினோமோ அந்த நோக்கம் நிறைவேறக்கூடிய காலம் நெருங்கி விட்டது. ஏன்னா மகிழ்ச்சியுடைய வரத்தின்படி ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்த அந்த குழந்தை 12 வருஷ காலம் ஒரு மனிதனை சேவகம் செய்து முடிச்சாச்சு. இனி மகிழ்ச்சியை வதம் செய்யக்கூடிய காலம் கரைந்து விட்டதுன்னு சொல்லி தேவலோகத்தில் இருந்த மகிழ்ச்சியை நோக்கி பகவான் யுத்தம் செய்ய புறப்பட, கடுமையான யுத்தம் நடந்து அந்த மகிழ்ச்சியை வதம் செய்து பூலோகத்தில் விட்டெறிஞ்சார் அப்படின்னு சொல்லி புராண சரித்திரம். மகிழ்ச்சியுடைய தொல்லை நீங்கியதுனால தேவர்கள் எல்லாம் பகவான் இடத்துல சரணாகதி அடைந்து நன்றி தெரிவித்து பகவானை பூஜை செய்து வணங்கி, உங்களுடைய கருணையினால எங்களுக்கு இந்த இழந்த வாழ்வு மீண்டும் கிடைத்தது, அதனால உங்களுக்கு நான் என்றும் கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அவதார நோக்கத்தை பூர்த்தி பண்ணுவதற்காக மீண்டும் நம்ம ராஜ்யத்துக்கு போகணும், புலிப்பால் கேட்டவர்களுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி தேவேந்திரன் ஆண் புலியாகவும் மற்ற தேவர்களும் தேவ மங்கையர்களும் பெண் புலிகளாகவும் மாற கோடானு கோடி புலிக்கூட்டங்களோடு மணிகண்டன் ராஜ்யத்துக்கு திரும்பி வரார். ஒரு புலியை நெருங்கி பால் கறப்பது அப்படிங்கிறதே நடக்காத காரியம். கோடிக்கணக்கான புலிகள் ஒருத்தனுக்கு வசப்பட்டிருக்குன்னா இவன் சாமானிய மனிதன் கிடையாது அப்படிங்கிறதை உணர்ந்து கொண்ட ஜனங்களெல்லாம் பயந்து ஓடி மன்னனிடத்தில் முறையிட, மன்னனும் வந்து இது சாதாரண மானிடனால் சாதிக்க முடியாத ஒரு காரியம், அதனால நீ யார் அப்படிங்கிறத தெரிவிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறார். அப்போ பகவான் தான் சாதாரண மனித குழந்தை இல்லை, ஒரு அவதார நோக்கத்துக்காக பூலோகத்துக்கு வந்த சாக்ஷாத் தர்மசாஸ்தா தான் நான் அப்படிங்கிறத அவர் உணர்த்தணும். அப்போ அந்த நேரத்தில் அகத்திய மகர்ஷியும் அங்கே வந்து, இவர் சாதாரண மனிதனாக நினைத்து நீ உன்னுடைய பிள்ளை நினைச்சு ஏமாந்து போயிட்ட, இவர் அவதார நோக்கத்துக்காக ஒரு சில காலம் உன்னிடம் இருந்தார் அப்படிங்கிறதே உணர்த்துறேன். அதன் பிறகு என்னுடைய அவதார நோக்கம் பூர்த்தியாகி நான் மீண்டும் என்னுடைய யதாஸ்தானத்துக்கு செல்கிறேன்னு சொன்ன உடனே அவர் கேட்குறாரு, இத்தனை நாள் என் கூட இருந்த, அப்போ என்னோட காட்டில் கண்டெடுத்த மகனாக நினைத்து நான் பாசத்தை பொழிந்தேன், ஆனால் நீ தெய்வங்கிறத உணர்ந்ததுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போறியே, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்ட உடனே எனக்கு ஒரு வனத்துக்குள்ள ஒரு ஆலயத்தை அமைக்க வேண்டும், நீலபர்வதம்னு சொல்லக்கூடிய ஒரு மலை இருக்குது, பம்பா நதினு சொல்லக்கூடிய நதிக்கு மேல்புறமாக நீலபர்வதம்ங்கிற மலை இருக்குது, அதற்கு மேலே என்னுடைய அதிஷ்டானமாக விளங்கக்கூடிய எனக்கு கேந்திரமாக விளங்கக்கூடிய மகாயோக பீடம் இருக்குது, அந்த இடத்துல எனக்கு ஆலயத்தை அமைக்க வேண்டும், நான் இங்கிருந்து அம்பை செலுத்துகிறேன், இந்த அம்பு வேறு யாரு கண்ணுக்கும் தெரியாது, உன்னுடைய கண்ணுக்கு மட்டும் தெரியும், இந்த அம்பு போய் எங்கே தைச்சிருக்கோ அதன் பக்கத்தில் எனக்கு ஆலயத்தை அமைக்க வேண்டும்னு சொல்லி உத்தரவு கொடுக்குறாரு. அதன்படி பகவான் அம்பை விட அந்த ராஜசேகர பாண்டியனும் அந்த நீலபர்வதத்துக்கு மேலே இந்த ஆலயத்தை அமைத்து, அந்த ஆலயத்தின் கருவறைக்கு முன்னாடி ஏறி வருவதற்கு பகவான் எப்படி உத்தரவிட்டாரோ அதன்படி தத்துவ சோபானங்கள்னு சொல்லக்கூடிய 18 படிகளை உருவாக்கி, இந்த 18 தத்துவங்களையும் எவன் கடந்து வருகிறானோ, எவன் அதை வென்று வருகிறானோ அவனுக்கு தத்துவமசி அப்படிங்கிற தத்துவமாக நானே அவனுக்குள்ள இருந்து உண்மையை உணர்த்துகிறேன், அதனால என்னுடைய கோவில் இனிமேல் இங்கே தான் இருக்கும், என்னை யாருக்காவது பார்க்கணும்னு ஆசை இருந்ததுனால் ஒரு மண்டல காலம் முழுமையாக விரதம் இருந்து நான் சொன்னபடி விரத அனுஷ்டானங்களை கடைபிடித்து பிரம்மச்சரியம் முதலான கடும் நியமங்களோடு விரதத்தை அனுஷ்டித்து இருமுடி கட்டி 18 படி ஏறி என்னை வந்து பார்த்தால் அவர்கள் மனதுக்குள் இருந்து நான் அருள் செய்வேன், அவர்கள் கேட்ட வரத்தை கொடுப்பேன்னு பகவான் அனுகிரகம் பண்ணார். இப்படித்தான் சபரிமலையுடைய சரித்திரம் சொல்றது. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.